அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் சீட் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீட் டெவலப்மெண்ட், சீட்னா என்ன? விதைகளை எப்படி மேம்படுத்துவது, டெவலப்மெண்ட், சீட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ சீடு அப்படிங்கிறது விதைகள் அப்படிங்கிறது ஃபார்மிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேசிக் இன்புட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு நல்ல விதை இருந்தால் மட்டும்தான் நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல குவாலிட்டியான விதைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட விளைச்சல் இருக்குமா? இருக்காது. ஸோ பேசிக் இன்புட் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி ஆஃப் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் சீட் அக்கௌண்ட்ஸ் 20 to 25% ஆஃப் ப்ராடக்டிவிட்டி. ஒரு நல்ல விதை ஒரு விளைச்சலில் 20-25 மடங்கு அதிகமாக விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விவசாயம் பண்ணுறோம், ஒரு சுமாரான ஒரு விதையை, குவாலிட்டி இல்லாத ஒரு விதையை விதைக்கும் பொழுது ஒரு 2 மூட்டை நெல் விளைச்சலை கொடுக்குது அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான நம்ம விதையை விதைக்கும் பொழுது அதுவே ஒரு 3 மூட்டையாக விளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க குவாலிட்டி ஆஃப் சீட் அக்கௌண்ட்ஸ் 20 to 25% ஆஃப் ப்ராடக்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஸோ சேலஞ்சஸ் டு டெவலப்மெண்ட், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது? குவாலிட்டியான சீட்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் இல்லையா? நாம் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணுமா? சீட்ஸில் நாம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணுமா? ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹை காஸ்ட் ஆஃப் சீட்ஸ். இன்றைக்கி குவாலிட்டியான விதைகளுடைய அந்த விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எளிய விவசாயிகளால் அந்த விதைகளை வாங்க முடியல. இன்றைக்கி குவாலிட்டியான ஒரு விதையை வாங்கணும் அப்படின்னா நிறைய காஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு ஏழை விவசாயியால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ டெவலப்மெண்ட்டு வேணும். அடுத்தது ஷார்ட்டேஜ் ஆஃப் குவாலிட்டி சீட்ஸ். அப்படியே வாங்கணும்னு நினச்சாலும் குவாலிட்டியான சீட்ஸுடைய அவைலபிலிட்டி அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டேஜ் குவாலிட்டியான சீட்ஸ் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்அடிக்குவேட் ரிசர்ச் இன்புட் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ சீட்ஸ். புதிய விதைகளை உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிகள் இங்கே நடக்கலை. இன்அடிக்குவேட் ரிசர்ச் இன்புட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமான ஆராய்ச்சி இல்லாதனாலையும் விதைகளுடைய அந்த விலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. சரி, இஷ்யூஸ். சரிங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, விதைகளில் போதுமாக விலை அதிகமாக இருக்குது, குவாலிட்டியாக இல்லை, இதெல்லாம் சொல்கிறீங்க, நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது? நம்ம டெவலப் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது என்னென்ன இஷ்யூஸ், ஏன் இந்த இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அஃபோர்டபிலிட்டிங்க. அஃபோர்டபிலிட்டி என்ன? அஃபோர்டபிலிட்டி ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி சீட்ஸ் ஃபார்மர்ஸ் கேன் டெவலப். அதாவது ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டிஸ்னால் என்ன? மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரமாக இருந்துச்சு அப்படின்னா விதைகளை ஃபார்மர்ஸாலேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம தக்காளி இருக்குது, தக்காளி விதைகளை நம்ம போய் வாங்கிட்டு வரோமா? முன்னாடிலாம் வாங்கிட்டு வர மாட்டோம். தக்காளியை குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த விதைகளை நம்ம பின்னாடி தூவணும் அப்படின்னா, வீட்டு பக்கத்துலேயே தூவணும் அப்படின்னா திரும்ப தக்காளி விதை அங்கேருந்தே முளைச்சி வரும். இதுதான் நம்ம காலங்காலமாக தக்காளி விதைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே எப்படி முடியுதா? விதைகள் இல்லாத தக்காளி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ விதைகள் இல்லாத நம்ம தக்காளியை பயன்படுத்தும் போது திரும்ப நாம் தக்காளியை விதைக்கணும் அப்படின்னா திரும்ப மார்க்கெட்டில் போய் தக்காளி வாங்கிட்டு தான் வரணும். ஸோ ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி சீட்ஸ், மகரந்த சேர்க்கக்கூடிய தாவரங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபார்மர்ஸாலே சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம பயன்படுத்துறது ஹைப்ரிட் சீட்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ ஹைப்ரிட் சீட்ஸை பயன்படுத்தும் பொழுது ஃபார்மர்ஸால் டெவலப் பண்ண முடியாது. ஸோ டிபெண்ட் ஆன் மார்க்கெட். மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்களை பயன்படுத்தும் போது ஃபார்மர்ஸாலேயே விதைகளை பயன்படுத்த முடியும். ஆனால் ஹைப்ரிட் தாவரங்களை நம்ம பயன்படுத்தும் போது ஃபார்மர்ஸால் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அடுத்த பருவத்துக்கு மார்க்கெட் தான் டிமாண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவைலபிலிட்டி அடுத்து அவைலபிலிட்டியில் பார்க்கும்போது ஷார்ட்டேஜ் சப்ளை இன் குவாலிட்டி சீட்ஸ். சரிங்க, விவசாயிகள் தான் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியல, அவங்களாலே அந்த சீட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா சரி அவைலபிலிட்டியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா குவாலிட்டியான சீட்ஸும் ஷார்ட்டேஜாக இருக்குது, போதுமானதாக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னென்னா பேன் இன் நான் சர்டிஃபைடு சீட்ஸ். அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகளுக்கு தடை போட்டு வச்சுருக்காங்க. இது மண்ணை பாதிப்படைய செய்யும், அதனால் இந்த விதைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த விதையாக இருந்தாலும் சம் ரீசன்ஸ்னால அது பேன் பண்ணியிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் சர்டிஃபைட் பண்ணுற சீட்ஸை பயன்படுத்தும் போது அது விளைச்சல் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்டிஃபைட் சீட்ஸ் டஸ் நாட் என்ஷூர் குவாலிட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவைலபிலிட்டி பாருங்கள்,
எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது. ஃபார்மஸால் ஒரு விதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. சரி ஓகே, நமக்கு வாங்கிக்கிறோம்னு நினச்சாலும் குவாலிட்டியான சீட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அதே போல் கவர்மெண்ட் வந்து நல்ல குவாலிட்டியான சீட்ஸு, நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய சீட்ஸாக இருந்தால் சம் ரீசன்ஸ்னால அது வந்து மண்ணை வந்து பொல்யூட் பண்ணுவோன்ற காரணத்தால் அதுக்கு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியல. அவங்க கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணுற சர்டிஃபை கொடுக்குற சீட்ஸை வந்து பயன்படுத்தினா அது போதுமான விளைச்சலை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க? R&D's ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சீட்ஸ் அண்டு சீட்ஸ் டெக்னாலஜி. விதைகளின் மீதான அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பேடி அண்டு வீட், நெற்பயிர் மூலமாகவும் கோதுமை மூலமாகவும் எங்கே வந்து ரிசர்ச் நடத்துனாங்க? ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன்ஸில் 1967 ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் வந்தப்போ அதிகப்படியான ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதிக விளைச்சலை குறிக்கக்கூடிய விதைகளை வந்து ரிசர்ச் பண்ணாங்க. மெக்சிகோவிலேருந்து கொண்டு வந்தாங்க. நார்மன் போர்லாக் அவர் தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்ஸுடைய தந்தை அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன்ஸில் மட்டும்தான் சீட் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு நோ இனிஷியேட் இன் அதர் ரவுண்ட் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். நீங்கள் பாருங்கள், இந்த விதைகள் அப்படிங்கிறது மண்ணை வந்து பொல்யூட் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்க. இந்த ரீசன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன்ஸில் நம்ம வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் பசிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். இந்த ஹைல்டிங் வெரைட்டிஸை நம்ம யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாம் 3 வேளையும் சாப்பிட்றோம். இல்லை குவாலிட்டியான நமக்கு உணவு தான் வேணும் அப்படின்னா நிறைய பேரோட வயிறு நிறைஞ்சிருக்குமா? நிறைஞ்சிருக்காது. டிஸ்கவரி சேனல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து போர்ஷாக்கான உணவு, சுத்தமான உணவு தான் சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறத பேக் கிரில்ஸ் வந்து சொல்லுவார். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு உணவே இல்லாதப்போ நம்ம வந்து சுத்தமான நம்ம நிறையங்களை பார்த்துருப்போம். அந்த காலத்துலலாம் குவாலிட்டியான உணவுகளாக சாப்பிட்டோம். இப்போ சாப்பிடவே முடியல அப்படின்னா குவாலிட்டியான உணவுகளை நீங்கள் சாப்பிடுவீங்க. மற்றவங்கெல்லாம் உங்கள்கிட்ட நிலம் இருக்கலாம், அதில் உங்களுக்கு போதுமானது விளைவிச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸில் பார்த்தோம். நிலம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் பண்ணாங்க. இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் பேன் பண்ணாங்கன்னு பார்த்துருப்போம். 1947-48 இந்த காட்டனுக்கு ஆயிலுக்கு எல்லாமே ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து பேன் பண்ணாங்க. ஏன்? அந்த பொருட்களாக அவங்க பதுக்கி வச்சு அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் அந்த பொருட்களை எல்லாருக்கிட்டையும் போகணும், மக்கள் எல்லாரும் 3 வேளையும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த க்ரீன் ரெவல்யூஷன்ஸில் கொண்டு வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பேன் பண்ணி நிலத்தை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து நிலத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே வந்து எடுக்க மாட்டேன்றோம். ஸோ சீட் டெவலப்மெண்ட்டு வேணும். சீட் டெவலப்மெண்ட்டு கொண்டு வரணும், அதுக்கான ரிசர்ச் கொண்டு வரணும். ஸோ இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்து கடைசியில் பார்க்க போகிறோம். ஃபெர்டிலைசர்ஸை பார்க்க போகிறோம், பெஸ்டிசைட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் அந்த அவேர்னஸ் வந்து எவ்வளோ குறைவாக இருக்குது, அவங்களும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான். அவங்களுக்கு என்விரான்மெண்ட் தான் பாதிக்கப்படுதா? ஸோ இங்கே பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த அவேர்னஸ் இல்லை, போதுமான எஜுகேஷன் இல்லை. இந்த ஃபார்மிங் குறித்தான, இந்த எக்யூப்மெண்ட் குறித்தான, பெஸ்டிசைட்ஸ் குறித்தான, ஃபெர்டிலைசர்ஸ் குறித்தான இந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ இந்த சீட் டெவலப்மெண்ட்லாம் வேணும், என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் ஆகாத வண்ணம் சீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரிசர்ச் பண்ணணும் இல்லையா? கிட்டத்தட்ட 55 வருஷமாக நம்ம சீடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, ரிசர்ச்சே பண்ணல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ சீட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சீட் டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ அதோடைய ரீசன் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.